이 순간들이 영원히 돼 yeah 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 Feel me now do you have me yeah Anagormis, welcome back to our channel, The Women Fan Fiction, The Way is Back. ஸோ இனி நம்ம சேனலில் இவ்வளோ ரவுண்டஸ் எபிசோட் எத்தனைன்னு மறந்து போச்சு. ஸோ நான் அதை எடிட் பண்ணி நான் போஸ்ட் பண்ணும் போது நான் ஆட் பண்ணிக்கிறேன்டா. ஸோ லாஸ்ட் பார்ட் எதோடு முடிச்சிருப்போம் அப்படின்னா, நம்ம என்வோ வந்து வீட்டுக்கு வந்திருப்பார். அண்ட் அவங்க எல்லாருமே சேர்ந்து, ஐ மீன் யாருன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு, என்வோ, மினி, லீ, நிலா, பேபிஸ், அப்புறம் நம்ம ஆர்த்தி, ஷிவானி அண்ட் ஆனா மோர்கன் அவங்களோட பிரதர்ஸ் எல்லாருமே வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போயிருப்பாங்க. ஸோ அதோட சீன் கட் பண்ணேன், அங்கேருந்தே கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பர்த்டே விஷ் இருக்குது. நம்மளோட க்யூட்டஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் கேர்ள் ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க எத்தனாவது பர்த்டே சொன்னாங்கன்ட்டு எனக்கு மறந்து போச்சு. ஸோ அவங்க வந்து நம்மக்கிட்ட பர்த்டே விஷ் கேட்டிருந்தாங்க. இது என்னோடய சேனலில் ஃபஸ்ட்டு பர்த்டே விஷ் நினைக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டுக்கு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஷீ இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். நம்ம சேனலில் ரெக்வஸ்ட் பண்ணி அக்கா இவ்வளோ 2 போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த எபிசோடு கொஞ்சம் சீக்கிரமாக போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி வந்து எப்போயோ ஒரு தடவை என்னோடய ஃப்ரெண்டுக்கு போடும்போது அவங்களுக்காகத்தான் போட்டேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன் போல். அதுக்காக அக்கா நீங்கள் அவங்களுக்காக போட்டிங்கன்னு சொன்னது ஹர்ட்டிங்காக இருந்துச்சுன்ட்டு எல்லோரும் சொன்னீங்க. அதுக்கு சாரி. நான் வீடியோ போடாததுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குடா. அது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு டைம் பத்தாது. அதனால தான் நான் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கதையை சொல்லிடுறேன். இப்போ வளவலா கொலன்னு பேசாமல் நம்ம விஷ் பண்ணிடலாம் அவங்களுக்கு. அவங்க பேர் வந்து சுபிக்ஷா. ஸோ ஹாப்பியஸ்ட் பர்த்டே சுபிமா. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், எதை பற்றியும் யோசிக்காதீங்க, ஓகேவா? நீங்கள் என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால அக்கா நீங்கள் போடுங்க அப்படின்னாலே நான் போட்டிருப்பேன். நீங்கள் இவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணதுக்காகவே நான் வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு. டைம் இப்போது என்ன தெரியுமா? டைம் இப்போ லைக் 12 ஆகுதுடா. நைட்டு 12 உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆக்சுவலி அப்படி பார்த்தா இன்றைக்கி தான் உங்களுக்கு பர்த்டே. ஹாப்பியஸ்ட் பர்த்டே சுபிமா. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், ஓகேவா? நல்லா வந்து ஹெல்த்தை கேர் பண்ணிக்கோங்க அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை வளர்த்துக்கோங்க. அவ்வளோதான்டா. இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து அவங்க இந்த வீடியோவுக்கு அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க இல்லை கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஐடி வந்து நான் வந்து பின் பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கு எல்லோரும் விஷ் பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ வளவல கொலாவை நிறுத்திக்கிட்ட நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் பார்ட் அதோடு முடிஞ்சிருக்கும். அங்கேருந்தே கண்டினியூ பண்ணுவோம். இப்போது நம்ம ஆருத்ராவும் உங்கள் கூட தான் இருக்காங்க சொல்லியிருந்தேன் இல்லையா? நைட்டு அவங்க அங்கேயே ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களும் உங்கள் கூட தான் இருக்காங்க. ஸோ ஆருத்ரா வந்து பார்க்குறாங்க, இவங்க இப்போ எதுக்காக இந்த இடத்துக்குலாம் வராங்க? கடவுளே, இவங்கள வச்சுக்கிட்டு என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி அவங்க உள்ளுக்குள்ளே யோசிச்சுட்ருக்காங்க. இந்த சைடு ஆனா வந்து நல்ல சந்தர்ப்பம், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே நடக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சைடு யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ ஆருத்ரா வந்து ஓகே இப்போ என்ன பண்ண போகிறீங்க? எல்லோரும் என்ன விளையாட போகிறீங்களா அம்யூஸ்மெண்ட் பார்க்கில்? அதுக்காக தானே ஆன்ட்டி வந்ததே அப்படின்ற மாதிரி நம்ம நிலா சொல்கிறா. ஸோ ஆமாம், கரெக்டாக தான் சொன்னீங்க, போய் விளையாடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. அண்ட் அப்போது வந்து மினி வந்து சொல்கிறா, நான்சி நீ எந்த ஒரு ரைடுமே நீ போகக்கூடாது, நீ ஜஸ்ட் இங்கே ஸ்டே பண்ணி நீங்கள் அமைதியாக இரு, உனக்கு பக்கத்துலேயே உன் புருஷனை வச்சுக்கோ தயவு செஞ்சு அப்படின்ற மாதிரி மினி சொல்கிறா. என் புருஷன் தான் இருக்கணுமா? நீலாம் இருக்க மாட்டியா மினி? நீ சொன்னால் நான் உன் கூட தான் இருப்பேன், ஆனால் என் புருஷன் இப்போ தான் வந்திருக்கான், பாவம், நான் எல்லாமே ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பான்ல, அதனால் நான் என் புருஷன் கூட போயிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து ஆளுக்கு ஷஃபிள் பண்ணி போயிடுறாங்க. பேபிஸ் வந்து அங்கே வந்து நிறைய பேபிஸ்க்கான ப்ளே ஸ்டேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த ஏரியாவில் போய்ட்டு பேபிஸ் வந்து விளையாடிட்டுருக்காங்க. இந்த சைடு வந்து
அவங்க கப்புளாக போயாச்சு. ஸோ எல்லாருமே வந்து தனித்தனியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனா வந்து பியான் கிட்ட வந்து, "இங்க பாரு இதுதான் ஒரு நல்ல சாக்கு. மறக்காம இந்த வேலைய முடிச்சுரு" அப்படின்ற மாரி ஒரு ஒர்க் தராங்க. பியானும் வந்து, "ஓகே நான் கரெக்ட்டா பண்ணிடுறேன்" அப்படின்ற மாரி அவர் எங்கேயோ போறாரு. ஸோ இங்க வந்து ஆருத்ரா வந்து ஆனா கிட்ட வந்துட்டு, "என்ன ஏதாச்சும் பிளான் பண்றியா என்ன?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. ஆனா வந்து, "என்னங்க பிளான் எல்லாம் ஒன்றும் இல்லையே. நான் ஜாலியா என்ஜாய் பண்ண தான் வந்தேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனாவும் ஆருத்ராவும் ஆப்போசிட்ல நின்னுக்கிட்டு, "என்ன நீ எது பிளான் பண்ணாலும் அது நடந்துரும்னு நெனைக்கிறியா ஆனா?" அப்படின்ற மாரி ஆருத்ரா கேட்க, ஆருத்ராவ பார்த்து ஆனாவும், "நான் என்ன பிளான் பண்ணாலும் அத நீ தடுத்துருவேன்னு நெனைக்கிறியா ஆருத்ரா?" அப்படின்ற மாரி இவங்க கேட்டுட்டு இங்க 2 பேரும் அப்படியே கண்ணாலே எரிச்சுக்கிறாங்க. ஆ இதில யார் நல்லவங்க, யார் கெட்டவங்கன்றது நம்ம போக போக தெரிஞ்சுக்குவோம். ஓகேவா? ஸோ இவங்க 2 பேரும் இப்படி நின்னுகிட்டுருக்க இவங்க இவங்க இப்படி நின்னுட்டுருக்கிறத வந்து ஆர்த்தி பார்க்குறாங்க. ஆர்த்தி பார்த்து, "எதுக்காக இப்ப 2 பேரும் ஒருத்தர பார்த்து ஒருத்தர் மொறச்சுக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்ற மாரி கேட்க, "மொறச்சுக்கிட்டா அப்படிலாம் இல்ல. நாங்க மொறச்சுக்கலாம் இல்ல ஆன்டி" அப்படின்ற மாரி ஆனா சொல்றா. ஸோ ஆருத்ராக்கும் நம்ம ஆர்த்திக்கும் ஒரே ஏஜ் கேட்டகரைஸ் வரும். லைக் ஒரு 50ஸ் ஒரு 55, 60 அந்த மாரி வரும். இங்க ஆனா வந்து நம்ம ஆனாக்கு வந்து ஏஜ் வந்து கம்மி தான். மேபி லைக் நம்ம கேர்ல்ஸ் ஏஜ் தான் வரும். ஒரு 25, 28, 30க்கு 30க்குள்ள தான். 20க்கு மேல 30க்கு கீழ அந்த மாரி ஏஜ் கேட்டகரியில தான் இருப்பாங்க. ஸோ அவங்களோட பிரதர்ஸுக்குமே அதே ஏஜ் கேட்டகரி தான். 20க்கு 25க்கு மேல 30க்கு கீழ அந்த மாரி ஏஜ் கேட்டகரிஸ் தான் இருக்கும். ஸோ இப்ப இவங்க எல்லாரும் வந்து இப்படி ஆர்த்தி வந்து கேட்குறாங்க, "என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும்?" அப்படின்னு கேட்கவும், அவங்களும் வந்து, "இல்ல நாங்க ஒண்ணும் பண்ணல. ஜஸ்ட் எந்த இதுக்கு போலாம், எந்த அது என்ன சொல்லுவாங்க? அந்த விளையாடுற இடத்துல என்ன இது போலாம் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம்." அப்படின்ற மாரி அவங்களும் பார்த்துட்டு, இப்ப இவங்களும் ஷஃபில் ஆகி போயிடுறாங்க. ஸோ இப்ப எல்லாருமே தனித்தனியா ஷஃபில் ஆகி போயிட்டுருக்காங்க. ஒரு சைட்ல வந்து அங்க ரெஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கும். அங்க அடி ஆ ஆட்கள் உட்கார்றதுக்காக டேபிள் அந்த மாரி தான் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாரி இடத்துல வந்து நம்ம நான்சியும், ஜேகேயும் உட்காந்துட்டுருக்காங்க. ஜேகே வந்து ஜூஸ் வாங்கிட்டு வந்து நான்சிக்கு குடுக்குறாரு. நான்சி வந்து அத குடிச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜேகே கேட்குறாரு, "என்னடி உனக்கு போய் விளையாடணும் போல இருக்கா?" அப்படின்னு. "ஐய! நான் என்ன எப்ப பார்த்தாலும் சுத்திக்கிட்டே இருக்கோமேன்ட்டு இருக்குடா. நீ வேணா பாரேன். இவ வெளியில வந்ததுக்கப்புறம் நெறைய ஊர் சுத்துவா." அப்படின்ற மாரி நான்சி சொல்றா. ஸோ ஜேகே வந்து, "ஏன்டி அப்படி சொல்ற? நீ வேணா பாரு. ஏன்னா இவ வயித்துல இருக்கும்போது நம்ம நெறைய சுத்திக்கிட்டே இருக்கோம்டா. நம்ம அங்கருந்து கொரியாலருந்து இந்தியா வந்ததா இருக்கட்டும், இங்கேருந்து அங்க, அங்கேருந்து இங்கன்ட்டு ட்ரிப்பாவே போய்க்கிட்டு இருக்கா. அதனால நீ வேணா பாரேன். இவ வெளில வந்ததுக்கப்புறம் ரொம்ப ட்ராவல் பண்ணுவா. அது என்ன இவ? ஏன் இவனா இருக்கக்கூடாதா?" அப்படின்ற மாரி நம்ம ஜேகே கேட்க, "நீ தானடா சொன்ன பொண்ணு பொண்ணுன்ட்டு. அப்புறம் என்ன புதுசா இப்ப பையனா இருக்கக்கூடாதான்னு கேட்குற? எனக்கு எந்த பேபியா இருந்தாலும் ஓகே தான். நீ பொண்ணு ஆசைப்பட்டியே, அதனால பொண்ணா இருக்கும்ன்ட்டு நான் நெனச்சேன்." அப்படின்ற மாரி நான்சி சொல்றா. ஸோ ஜேகேவும் வந்து, "பொண்ணா இருந்தா ரொம்ப சந்தோஷம். பையனா இருந்தாலும் சந்தோஷம் தான். பொண்ணா இருந்தா அப்படியே என்ன மாதிரி இருப்பாள்ல, அதனால தான்." "ஏன் என்ன மாரி இருந்தா என்ன? உன்ன மாரி இருந்தா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா என் கூட." "டேய் அப்ப என்ன நீ சண்டை போட்டுக்கிட்டே இருக்கியா என்கிட்ட?" "பின்ன என்னடி ரொம்ப நம்ம அதிகமா சண்டை தான் போட்டுருக்கோம்." இப்ப என்ன சொல்ல வர? பொண்ணு என்ன உன்ன மாரி இருக்கணும்னு நெனைக்கிறியா? இல்ல பொண்ணு பொறக்கணும்னு நெனைக்கிறது சரி. அவ உன்ன மாரி இருக்கணும்னு நெனைக்கிறியா? அப்ப என்ன மாரி இருக்கக்கூடாதா என்ன?" அப்படின்னு. "அப்படிலாம் இல்ல. ஏற்கனவே ஒரு ராட்சசிய ஹேண்டில் பண்றேனே, திருப்பி இன்னொரு ராட்சசியும் ஹேண்டில் பண்ணணுமான்னு யோசிச்சேன்." அப்படின்ற மாரி ஜேகே சொல்ல, நான்சி வந்து ஒரு மாரி, "ஓ! நான் ராட்சசியா? சரிங்க, சரிங்க. நேரம் வரும்போது பார்த்துக்கிறேன். எப்படியோ இங்க தானே உட்கார போறேன். சரி, சரி." அப்படின்ற மாரி அவளும் சொல்றா. "ஏய் சும்மா சொன்னேன்டி. என் அழகு குட்டி மாரி இன்னொரு அழகு குட்டி வந்தாலும் சந்தோஷம் தான். என்ன மாதிரி கியூட்டா, ஹாட்டா வந்தாலும் சந்தோஷம் தான்." டேய் குழந்தை என்னடா சொல்ற ஹாட்டு, கியூட்டுன்னு. கியூட் சொன்னதுல ஒரு நியாயம் இருக்கு. அது என்ன ஹார்ட்டு? "ஏய் ஒரு ஃப்ளோல வந்துருச்சுடி. நீ வேற ஏன்டி?" அப்படின்ற மாரி ஜேகே சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு.
இந்த சைடு நான்சி கிட்ட வந்து ஐ மீன் ஜேகே நான்சி அங்கே உட்காந்துட்ருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்து பியான் வராரு. பியான் அவர் வந்து எந்த கொரியன் ஆக்டர் அப்படின்னா, நம்ம லவ்லி ரன்னர் மூவியில் ஐ மீன் லவ்லி ரன்னர் சீரிஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஸோ அதில் வந்து வந்திருப்பார் இல்லையா பியான் வூ சியாக்குன்ட்டு, அந்த கேரக்டர் தான் ஓகேவா. அவர் தான் வந்து நான் பியானுன்னு சொல்கிறேன். ஸோ ஏதாச்சும் கன்ஃப்யூஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கமெண்ட்லேயோ இல்லை என்னுடைய ப்ரைவேட் அந்த டிஎம்லேயோ வந்து கேளுங்க ஓகேவா. ஸோ அவர் வந்து நான்சிக்கு வந்து என்ன இங்கே உட்காந்துட்டீங்க ஜேகே, நீங்கள் போகலையா எந்த இதுக்கும் அப்படின்ற மாதிரி கேட்க, என் ஒய்ஃபை விட்டுட்டு நான் எங்கெங்கே போகிறது, அவள் தான் பாவம் டயர்டில் உட்காந்துட்ருக்கா, அதனால நானும் அவளுக்கு கம்பெனி கொடுக்குறேன். ப்ரோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போங்க, நான் வேணா இங்கே இருந்து உங்கள் ஒய்ஃபை பார்த்துக்கிறேன்னு. என் ஒய்ஃபை பார்த்துக்கிறத விட எனக்கு என்னங்க வேலை இருக்குது, அவள் முக்கியமா இல்லை இதெல்லாம் முக்கியமா அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்ல, சரி இல்லை நான் கேள்விப்பட்டேன் உங்களுக்கு இந்த இதெல்லாம் பிடிக்கும் ரைட்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னு, அதனால தான் நானும் சரி பார்த்தேன் தூரத்துலேருந்து நான் ரைடில் போகும்போது, அதான் சரி நீங்கள் ஆசையாக பார்த்த மாதிரி தெரிஞ்சுது, அதனால தான் வந்தேன். மேபி உங்களுக்கு போகணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் வேணால் போங்க, நான் வேணால் இங்கே கொஞ்ச நேரத்துக்கு இருக்கேன், எனக்கு ஆல்ரெடி ஹேங் ஓவர் ஆன மாதிரி தலை சுற்றுது, அதனால நான் இங்கே தான் உட்கார போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ ஜேகேவும் வந்து நான்சியை பார்க்குறாரு. நான்சி வந்துட்டு என்னடா உனக்கு போகணுமா, உனக்கு ரைட்ஸ் ஏதாவது போகணுன்னா போயிட்டு வா, உனக்கு தான் பிடிக்கும்ல, வேணும்னா போயிட்டு வா, அந்த ரோலர் கோஸ்டர் தான் உனக்கு பிடிக்கும்ல, வேணா ஒரு ரவுண்ட் போயிட்டு வாடா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ ஜேகே உனக்கு ஓகேவாடி, நான் தனியாக விட்டு போகிறேன்னு ஏதோ ஃபீலிங்லாம் இல்லையே, அதெல்லாம் இல்லைடா, என்ஜாய் பண்ண தானே வந்தோம், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், என்ஜாய் பண்ண முடியல, எனக்கு தலை சுற்றுது, நல்லா உட்காந்துட்ருக்கேன், உனக்கு என்ன நீ போய் என்ஜாய் பண்ணிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஸோ ஜேகே வந்து சரி ஓகே நீங்கள் இங்கே தானே இருக்கீங்க, ஏதாவது எங்கேயாவது போகிற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள், நான் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. இல்லை இல்லை நான் இங்கே தான் இருக்கேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அவங்க வந்து ஐ மீன் பியான் வந்து ஜேகேவை போக சொல்லிடுறாங்க. ஜேகே வந்து ஓகே அப்படின்ற மாதிரி வந்துடுறாங்க. ஸோ இந்த சைடு வந்து நம்ம ஆர்த்தி கூட சிவானி வந்து குழந்தைங்க கூட ஐ மீன் குழந்தைங்களுக்கு நாங்கள் குட்டி குட்டி ரைட்ஸ்லாம் இருக்குது, ஸோ அங்கே வந்து குழந்தைங்க விளையாடிட்டுருக்காங்க. ஸோ அவங்கள வந்து சிவானி வீடியோ எடுக்கிறது, அவங்க கூட விளையாடுறதுன்ற மாதிரி சிவானியும் ஆர்த்தியும் நின்றுட்டுருக்காங்க. ஆர்த்திக்கு வந்து என்னமோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு அவங்க ஒரு மாதிரி நெஞ்சில் கை வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. ஸோ இதை சிவானி பார்த்துட்டு என்னாச்சும்மா, என்ன ஏன் ஒரு மாதிரி பண்ணுறீங்க, என்ன ஏதாச்சும் நெஞ்சு வலிக்குதா என்ன, இல்லடி என்னமோ ஒரு மாதிரி படபடன்னு வருது, படபடன்னு வருதா, அம்மா தண்ணி ஏதாச்சும் வேணுமா, தண்ணி இல்லடி ஒன்றும் இல்லை, நான் கொஞ்ச நேரம் இரு நான் வரேன் அப்படின்ற மாதிரி ஷிவானியை வந்து அவங்க பேபிஸ் கிட்ட விட்டுட்டு ஆர்த்தி வந்து இங்கே தனியாக வராங்க. இந்த சைடு வந்து ஜேகே போயிட்டார் இல்லையா, ஸோ பியான் வந்து நான்சி பக்கத்தில் உட்காந்துட்டு உங்களுக்கு எத்தனை மந்த் சொன்னீங்க, எனக்கு 6 மந்த்து, அப்படியா ஓகே, பேபி மூவ்லாம் ஆகுதா அப்படின்ற மாதிரி பியான் கேட்கும். மூவ் ஆகுமே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. கேன் ஐ டச் அப்படின்ற மாதிரி கேட்கவும் இவங்களும் வந்து இதில் என்ன இருக்குது, பேபி அசைறது தானே ஃபீல் பண்ண போகிறீங்க, காட்டுங்க அப்படின்ற மாதிரி லைக் பியானோட கையை வந்து பேபியோட வயித்துல வந்து ஐ மீன் அவங்க லைக் எப்படி சொல்கிறதுனா நான்சி வந்து உட்காந்துட்ருக்காங்க. ஸோ உட்காந்துட்ருக்கும்போது பியான் வந்து பக்கத்தில் உட்காந்துட்ருக்காரு. அவர் கேட்குறாரு பேபி வந்து அசையுதா அப்படின்ற மாதிரி, அவங்களும் வந்து ஆமாம் பேபி வந்து அசையும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து கேட்டிருப்பாரு கேன் ஐ ஃபீல் த பேபி அப்படின்ற மாதிரி அவர் கேட்கவும் இவங்களும் வந்து அதை கேஷுவலாக எடுத்துக்கிட்டு ஓகே பேபி தானே, இப்போது ஏன் வந்து நான்சி இதுக்கு அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வீட்டில் எல்லாருமே லைக் எப்படின்னா கேர்ள்ஸ் பாய்ஸ்ன்னு எல்லாருமே நான்சியோட ஸ்டொமக்கில் வந்து கை வச்சு ஃபீல் பண்ணியிருக்காங்க. பாய்ஸாக இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே கை வச்சு ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து அது பெருசாக தெரியல, என்ன பேபி தானே ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அது பெருசாக எடுத்துக்கல. அவங்களும் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க வயிற்றில வந்து பியானோட கையை வைக்கிறாங்க. ஸோ பேபி வந்து லைக் ரொட்டேட் ஆகிறா ஒரு மாதிரி லைக் எப்படி சொல்கிறது, நம்ம வந்து பேபி இருக்கும்போது அந்த பேபி அசைஞ்சா நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுவோம். பியான் வந்து ஒரு மாதிரி வா அசைறா அப்படின்ற மாதிரி ஆமாம் அசைறா தான் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன பேபி இஷ்டம் அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு பாய் பேபி தான் இஷ்டம், ஆனால் ஜங்குக்கு கேர்ள் பேபி தான் ஆசை இஷ்டம் எல்லாமே, அதனால் அவனுக்கு ஏற்ற மாதிரி கேர்ள் பேபி தான் பிறக்கணும்னு நானும் நினச்சிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி நான்சியும் சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு, உங்களுக்கு ஏதாவது வேணுமா, இல்லை இப்போ தான் ஜூஸ் கொடுத்தேன், இல்லை இருங்க நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ ஜேகே ஐ மீன் பியான் போயிட்டு திருப்பி ஒரு ஜூஸ் வாங்கிட்டு வரும்போது அதில் சம்திங் ஏதோ ஒரு விஷயத்த அவர் கலக்கிறாரு. ஸோ லைக் அது பவுடர் மாதிரி இருக்குது, ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ அந்த பவுடரை வந்து அதுக்குள்ளே கலக்கி அதை வந்து
மிக்ஸ் பண்ணி லைக் அத வந்து அந்த பவுடர் வந்து கரையிற மாரி மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்து நான்சி கிட்ட தராரு. இந்த சைடு வந்து ஆர்த்தி வந்து ஒரு மாரி படபடன்னு வருதுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து நான்சி இங்க இருக்கிறத பார்த்துட்டு நான்சி கிட்ட வந்துட்டு அந்த பக்கத்துல உட்கார்றாங்க. "என்னடி ஜேகே எங்க?" அப்படின்ற மாரி கேட்க, "இல்ல பெரியம்மா அவன் வந்து அங்க போயிருக்கான். விளையாட போயிருக்கான்." "என்னது விளையாட போயிருக்கானா? உன்ன தனியா விட்டா போனா?" "இல்ல, இல்ல இவரு இருக்காருன்றதுனால தான் போனான்." அப்படின்ற மாரி அவங்க வந்து லைக் சொல்றாங்க. ஸோ இவங்க வந்து நெஞ்சில கை வச்சுட்ருக்கோம். நான் கேட்குறேன், "என்னாச்சு பெரியம்மா? ஏதாச்சும் பிரச்சனையா?" அப்படின்னு கேட்கும். "தெரியல ஒரு மாரி படபடன்னு வருது" அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நெஞ்சில கை வச்சுட்ருக்காங்க. ஸோ அவங்க கையில வந்து பியாண்ட் ஜூஸ குடுக்குறாரு. ஜூஸ வந்து நான்சி, "பெரியம்மா இந்தாங்க இத குடிங்க" அப்படின்ற மாரி அவங்களுக்கு குடுக்குறாங்க. ஸோ அவங்களும் வாங்கி அந்த ஜூஸ குடிச்சிடுறாங்க. ஸோ இப்போ வந்து நான்சிக்காக அவர் ஏதோ ஒன்னத்த கலந்து எடுத்துட்டு வந்து குடுத்துருந்துருப்பாரு. நான்சி வந்து அத வாங்கிட்டு இவங்க ஒரு மாரி நெஞ்சு படபடன்னு வருதுன்னு சொல்லவும் அவங்க கையில தராங்க. அவங்க வந்து பியான் வந்து, "இல்ல, இல்ல அது உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன். நான் உங்களுக்கு இன்னொன்னு வாங்கிட்டு வரேன்." "ஏங்க என்னங்க இதில வேற அவங்க தான் சொல்றாங்கல்ல படபடன்னு வருதுன்ட்டு. ஸோ இருங்க குடிக்கட்டும்." அப்படின்ற மாரி நான்சி வந்து பட்டுன்னு அத வாங்கி அவங்களுக்கு குடுத்துடுறாங்க. அவங்களும் வந்து படபடன்னு வரவும் அவங்களும் வந்து அத குடிச்சிடுறாங்க. குடிச்சிட்டு தான் அவங்களுக்கு டேஸ்ட் ஒரு மாரி, "இது என்ன ஜூஸு? ஏதாச்சு ஃப்ளேவர்டா?" அப்படின்ற மாரி கேட்கும். "இல்ல ஆன்ட்டி அது நேச்சுரல் ஜூஸ் தான். இந்த மாரி அது மேங்கோ ஃப்ளேவரு, நேச்சுரல் ஜூஸ் தான்." அப்படின்னு. "இல்ல ஒரு மாரி இருக்கே!" அப்படின்ற மாரி அவங்களும் வந்து அமைதியா விட்டுர்றாங்க. ஸோ இப்போ வந்து கேட்குறாங்க, "என்னாச்சு பெரியம்மா? ஓகேவா? ஹாஸ்பிட்டல் போணும்னா கூட போலாம் நம்ம." அப்படின்ற மாரி கேட்க, "அதெல்லாம் இல்லடி ஒண்ணும் இல்ல பரவால்ல தான்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இப்போ ஒரு மாதிரி கொமட்டுற மாரி இருக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு மாதிரி இப்போ நம்மளுக்கு வாமிட் வரதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மாரி பண்ணுவோம் இல்லையா? அது வரத்துக்காக நம்ம ஒரு மாரி பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி அவங்க பண்றாங்க. இத பார்த்துட்டு நான்சிக்கு இன்னும் பயமாயி, "பெரியம்மா என்னதான் ஆச்சு?" அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து ஜேகேவுக்கு வந்து ஜேகேய வந்து அங்க தூரத்தில வந்து ஜேகே வந்து அந்த ரைட்ல வந்து விளையாடிட்டு கீழ இறங்கியிருப்பாரு. அத வந்து ஜேகேய பார்த்தும் கை காட்டுறாங்க. ஜேகே வந்து அவ ஏதோ அவசரத்துல தான் கை காட்டுறா அப்படின்றத புரிஞ்சுட்டு அவங்களும் கிட்ட வராங்க. ஸோ இவங்க வந்து லைக் இப்போ அவங்க இருக்காங்க இல்லையா? லைக் யாருன்னா, ஆ ஆர்த்தி இருக்காங்க இல்லையா? ஆர்த்தி வந்து இப்போ ஒரு மாரி வாமிட் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. வாமிட் வந்து பிளாக் கலர்ல இருக்கு. ஸோ பிளாக் கலர்ல பார்த்ததுமே இவங்க எல்லாருமே லைக் அந்த இடத்துல வந்து ஜேகேவும், நான்சியும், பியானும் இருப்பாங்க. ஸோ இவங்க 3 பேரும் இருப்பாங்க. ஜேகே வந்து பெரியம்மா அத்தை என்ன ஜேகேக்கு அத்தை வரும். ஸோ "அத்தை என்னாச்சு?" அப்படின்றவங்க வந்து புடிக்கிறாங்க. இந்த சைடு வந்து நான்சி ஒரு மாரி பார்த்துட்டு, ஒரு மாரி ஸ்டக் ஆயி நின்னுட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து அத பார்த்ததுமே தெரிஞ்சிடுச்சு. ஓகே என்னமோ நடந்திருக்கு அப்படின்ற மாரி, அவங்கள வந்து ஒரு மாரி பார்க்குறாங்க. அவங்க வந்து சரின்னு சொல்லிட்டு இங்க ஆர்த்திய வந்து புடிக்கலான்னு வராங்க. ஆர்த்தி வந்து ஒரு மாரி மயங்கி கீழ விழுந்துடுறாங்க. ஸோ இவங்க மயங்கி விழவும், இந்த சைடு எல்லாரும் வந்து அ லைக் எப்படி சொல்றது? நான்சி வந்து பியான் கிட்ட போயிட்டு, "தயவு செஞ்சு மத்தவங்க எங்க இருக்காங்கன்னு பார்த்து கூட்டிட்டு வாங்க. பெரியம்மாவ நாங்க வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போறோம்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இந்த சைடு வந்து நான்சியும், ஜேகேவும் அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. பியான் வந்து எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணி, அவங்க எல்லாருமே இப்போ ஒட்டு மொத்தமா ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. ஆ நம்ம ஆர்த்திய வந்து ஜேகேவும், நான்சியும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டுருக்காங்க. பின்னாடி அவங்கள ஃபாலோ பண்ணி எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து நம்மளோட ஆருத்ரா வந்து ஒரு மாதிரி ஆனாவ பார்த்து, நீ தான் இதுக்கு காரணமா?" அப்படின்ற மாரி பார்க்க, ஆனா வந்து, "நான் எதுவுமே பண்ணலப்பா." அப்படின்ற மாரி தான் அவங்க ரியாக்ஷன் குடுத்துட்ருக்காங்க. என் டார்கெட்டே வேற. இவ ஏன் நடுவுல வந்தா? இவ சம்மந்தமே இல்லாம வந்துட்டு, அ தேவையில்லாம ஒண்ணு பண்றா அப்படின்ற மாரி லைக் அப்படின்ற மாரி ஆனா நெனச்சிட்டுருக்கா. ஐயோ! இவளுக்கு வேற இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியலையே! அப்படின்ற மாரி ஆனா வந்து லைட்டா பதர்றாங்க. ஏன்னா, ஆர்த்திக்கு ஏதாவது ஆயிருமோ! அப்படின்ற மாரி அவங்களுக்கு ஒரு மாரி பயம் வந்துருச்சு. ஸோ, ஆர்த்திய வந்து என்ன ஆச்சுன்னு தெரியலையே! இவள யார் இப்ப குறுக்குல வர சொன்னா? ஏதாவது ஒண்ணு பண்றதே இந்த ஆர்த்திக்கு வேலையா போச்சு அப்படின்ற மாரி நம்ம அ ஆ ஆனா வந்து ஒரு மாரி பயத்திலேயே வந்துட்டுருக்காங்க. இந்த சைடு வந்து ஆருத்ரா, "நீ தானே இதுக்கு காரணம்." அப்படின்ற மாரி கேட்க, "நான் எதுவுமே பண்ணல. என் டார்கெட்டே வேற." அப்படின்ற மாரி இவங்களும் ஒரு மாரி சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆயாச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததும் டாக்டர் கிட்ட செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு, "அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் ஃபுட் பாய்சன் தான்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ நான்சி வந்து ஃபுட் பாய்சன் தானா? எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு." அப்படின்ற மாரி மனசுல நெனச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து எதுவுமே சொல்லிக்கல. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாரி எல்லாரும் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ லைக் இப்போ ஆர்த்தி ஓகே அப்படின்ற விஷயம் தெரிஞ்சப்ப தான் நம்ம ஆனாக்கு வந்து கொஞ்சம் மூச்சே வந்திருக்கு. அப்பா பரவால்ல அவளுக்கு எதுவும் ஆகல அப்படின்ற மாதிரி லைக் மூச்சே வந்திருக்கு. ஸோ ஆனா வந்து
ஆர்த்தி கிட்ட வந்துட்டு, "ஆன்ட்டி நீங்க ஓகே தானே? உங்களுக்கு எதுவும் இல்லல்ல? ஏதாச்சும் வேணுமா?" அப்படின்ற மாரி கேட்க, "இல்லம்மா நான் ஓகேவா தான் இருக்கேன். ஏன் உனக்கு எனக்கு ஏதாவது ஆயிடும்னு பயந்துட்டியா?" அப்படின்ற மாரி கேட்க, "இல்ல ஆன்ட்டி நீங்க இப்படி திடீர்னு மயங்கிட்டீங்கன்னு சொன்னதும் எனக்கு ஒரு மாரி பயம் வந்துருச்சு. உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோ?" அப்படின்னா, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கு தான். இவ்வளோ சீக்கிரம் போற வயசுலாம் இல்லம்மா." "அப்படிலாம் இல்ல ஆன்ட்டி. நீங்க ஏன் அப்படி பேசுறீங்க?" அப்படின்ற மாரி ஆனா கேட்குறா. ஆருத்ரா வந்து, "அப்பா! நல்லா தான் நடிக்கிறா பண்றதெல்லாம் பண்ணிட்டு." அப்படின்ற மாதிரி ஆருத்ராவும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஆனா வந்து பியானை பார்த்து ஒரு மொறைக்கிறாங்க. பியான் வந்து, "இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நான் நான்சிக்கு தான் குடுத்தேன். அத அவங்க தான் வாங்கி குடிச்சாங்க. நான் எதுவும் பண்ண முடியாதுன்ற" மாரி தான் நின்னுட்ருக்காங்க. ஸோ இப்ப எல்லாரும் வீட்டுக்கும் ட்ராவல் பண்ணி போயாச்சு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு உள்ள வந்து நான்சி வந்து ஆ அ அரோரா இருக்காங்க இல்லையா? அரோராவ கூப்பிட்றா. "அரோரா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வா" அப்படின்ற மாரி அரோராவையும் சாராவையும் முதல்ல கூப்பிட்டு போறாங்க. ஸோ ஜேகே வந்து பார்க்குறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் அவ என்ன விஷயத்த சொல்லப் போறா அப்படின்றது வந்து ஜேகேக்கு தெரியும். அதனால வந்து ஜேகே வந்து அமைதியா இப்போ வந்து என்ன சினாரியோன்னா, அ இப்போ ஆர்த்தி வந்து சோஃபால உட்காந்துட்ருக்காங்க. அவங்கள சுத்தி எல்லாருமே உட்காந்துட்ருக்காங்க. எல்லாருமே அங்க தான் ஹால்ல தான் இருக்காங்க. அப்போ வந்து நான்சி வந்து சா லைக் சாரா, மீரா அதுக்கப்புறம் அரோரா இவங்க 3 பேரையும் மட்டும் கூப்பிட்றா. ஃபர்ஸ்ட்டு அவ அரோராவ தான் கூப்பிட்றா. அரோரா பக்கத்துல சாராவும் இருக்கிறதுனால, சாராவையும் கண்ண காட்டுறா. "மேல வா" அப்படின்ற மாரி நான்சி சாராவையும் பார்த்து கண்ண காட்டுறா. ஸோ சாரா வந்து ஓகே இவ ஏதோ சொல்ல தான் கூப்பிட்றா அப்படின்றது அவங்க 3 பேருக்குமே புரியுது. அரோரா, சாரா, மீரா இவங்க 3 பேரையும் தான் கூப்பிட்றா. ஸோ இவங்க 3 பேரும் தான் வந்து இப்போ நான்சி நான்சி வந்து இப்போ அவளோட ரூமுக்கு போறா. ஸோ இவங்க எல்லாரும் என்ன நினச்சுக்கிட்டு இப்போ அங்க வந்து சீரியஸான ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறதுனால யாரும் யார் என்ன பண்றாங்க அப்படின்றத வந்து கவனிக்கல. எல்லாரோட கண்ணுமே வந்து ஆர்த்தி மேல தான் இருக்கு. ஸோ ஆர்த்தி என்ன பண்றாங்க, ஆர்த்தி எப்படி இருக்காங்க அப்படி தான் இருக்கு. ஸோ ஆருத்ரா வந்து நோட் பண்றா. என்னமோ நடக்குது அப்படின்ற மாரி ஆருத்ராவும் பார்க்குறா. ஆனா வந்து இவளுங்க எதுக்கு 4 பேரும் ஜோடியா இப்ப நான் மேல போறாளுங்க அப்படின்ற மாரி ஆ ஆனாவும் பார்க்குறா. ஸோ பியான் வந்து என்ன நடக்குது இங்க அப்படின்ற மாரி தான் பார்க்குறா. இந்த விஷயத்துல வந்து என்வோ வந்து நோட் பண்றாரு. இவ எங்க கூட்டு போறா? அப்படின்ற மாரி தான் என்வோ நோட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ வந்து மேல என்ன சினாரி நடக்குதுன்னா, நான்சி வந்து சொல்றா, இந்த மாதிரி நாங்க வந்து அமைதியா தான் உட்காந்துட்ருந்தேன். அப்போ வந்து ஜேகே வந்து ரைட்ஸ் போணும்னு சொன்னதுனால, அவன் வந்து போயிட்டான். ஸோ இந்த சைடு வந்து நம்ம பியான் வந்து வந்தாரு. அவரும் நானும் தான் உட்காந்துட்ருந்தோம். அவர் வந்து வயித்துல பாப்பா என்ன அசையுதுன்ற மாரி ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருந்தாரு. அசைத வந்து அவர் ஃபீல் பண்ணிட்டுருந்தாரு. இப்போ வந்து எனக்கு ஒரு மாரி சஃபகேட் ஆனதுனால அவரு ஜூஸ் வாங்க போனாரு. ஜூஸ் வாங்கிட்டு வரும்போது பெரியம்மா வந்து வந்தாங்க. பெரியம்மா வந்து படபடன்னு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் அதுக்கேத்த மாரி இவரு ஜூஸ் வாங்கிட்டு வரவும், நான் அந்த ஜூஸ வாங்கி பெரியம்மா கிட்ட குடுத்தேன். பெரியம்மா வந்து அத குடிச்சிட்டு ஒரு என்னமோ ஃப்ளேவர்டா அப்படி இப்படின்னு கேட்டாங்க. கேட்ட ஒரு 2வது நிமிஷத்துலயே அவங்க வாமிட் பண்ணிட்டாங்க. அதுவும் வாமிட் வந்து பிளாக் கலர்ல வந்துச்சு அப்படின்ற மாரி இவ படபடன்னு எல்லாத்தையுமே சொல்ல, சாரா வந்து "என்னது பிளாக் வாமிட்டா?" அப்படின்ற மாரி சொல்ல, "அப்படி பார்த்தா நீ சொல்றத பார்த்தா எனக்கும் அதான்க்கா தோணுது." அப்படின்ற மாரி அரோரா சொல்ல, என்னன்னா இப்போ இவங்க பிளாக் கலர் வாமிட் எடுக்குறாங்க அப்படின்னா, மேபி அவங்க வந்து கர்ஸ்டா இருக்கலாம். லைக் எப்படி சொன்னேன்னா, சபிக்கப்பட்டவங்க. இல்ல ஏதாச்சும் இந்த பிளாக் மேஜிக் வந்து அவங்களுக்கு பண்ணியிருப்பாங்க. இது 2 ரீசன் இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து என்ன தோணியிருக்குன்னா, கர்ஸ்டா இருக்குமோ ஒரு வேள. ஏன்னா அ ஆர்த்தி இஸ் அ ஏஞ்சல் டீமன். ஸோ அதனால அவங்கள வந்து யாராவது கர்ஸ் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாரி மீராக்கு டவுட் வருது. அரோராவும் வந்து மேபி இப்படி கூட இருக்கலாம் அப்படின்ற மாரி. இப்போ ஏஞ்சல் டீமன வந்து இந்த ஸ்டோரி படி ஈவில் அரவுண்ட் அஸ் புக் படி ஆர்த்திய சபிக்கணும்னா, அது ஒருத்தவங்களால மட்டும் தான் முடியும். அந்த ஒருத்தவங்க டிபோரா. ஸோ டிபோரா மேல டவுட் வருது. ஏன்னா டிபோரா எங்க இருக்காங்க? எப்படி இருக்காங்க? என்ன பண்றாங்கன்றது இருக்காங்களா இல்லையான்றது யாருக்குமே தெரியாது. ஓகேவா? ஸோ போன சீசன்ல அவங்க போனவங்க தான். இந்த சீசன்ல அவங்க இன்னும் வரவே இல்ல. ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் ஆகுது. என்ன ஒரு வேளை இருக்குமோ? அப்படின்ற மாரி மீரா வந்து டவுட் படவும், அரோராவும் அதுக்கேத்த மாரி, "அக்கா எனக்கும் அப்படிதான் தோணுது. அவங்க வந்து திருந்துன மாரி தான் போனாங்க. ஆனா
அவங்க வந்து என்னதான் இருந்தாலும் நம்ம மேல கோவத்துல தான் இருந்தாங்க. எனக்கு என்னமோ இது இப்படிதான் தோணுது அப்படின்ற மாரி அவ சொல்றா. சாரா வந்து இல்லடி அப்படி இருக்காது. மேபி பிளாக் மேஜிக் மாரி ஏதாவது இருக்கும். பெரியம்மாவுக்கு வந்து நெறைய வந்து எனிமீஸ் இருக்காங்க. அந்த மாரி கூட இருக்கும். நம்ம என்னன்னு பார்ப்போம். அதுக்குள்ள அவசரப்பட்டு அவங்கள நீ சந்தேகப்படாத. டிபோரா அப்படி பார்த்தா அவங்க அவங்க கர்ஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க முன்னாடியே பண்ணியிருக்கலாம். இப்படி 3 வருஷம் கழிச்சுலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சாரா சொல்றா. ஸோ அரோரா வந்து யாருக்கு தெரியும்? இப்படி நம்மளுக்கு டவுட் வரக்கூடாது. இப்ப நீ சொல்ற மாரி தான் எல்லாருக்குமே தோணும் இல்லையா? 3 வருஷம் அவங்க பண்றதா இருந்தா முன்னாடியே பண்ணியிருக்கலாம் தானே எல்லாருக்கும் தோணும். அது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா? இல்ல அவங்களுக்கும் தோணியிருக்கலாம் இல்லையா? அப்படின்ற மாரி அரோரா சொல்லவும், நான்சி வந்து இல்லடி எனக்கும் அது என்னமோ பிளாக் மேஜிக் மாரி தான் தோணுது அப்படின்ற மாரி. ஏன்னா நம்ம இந்தியா வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாரி நெறைய மோசமான விஷயங்கள்லாம் நடக்குது. பேபீஸ ஒரு பிளாக் ஷேடோ தொரத்துறதா இருக்கட்டும், அரோ அம் அர்ஷி பாப்பா டேமன பார்த்ததா இருக்கட்டும், எல்லாம் நம்ம இந்தியா வந்ததுக்கப்புறம் தான் நடக்குது. அது தாண்டி இதெல்லாம் கொரியால இருக்கும்போது நடந்திருந்தா ஒரு நியாயம் இருக்கு. இந்தியா வந்ததுக்கப்புறம் ஏன் நடக்குது? ஏன்னா இந்த சம்பவம்லாம் நடந்தது கொரியால. அந்த நம்ம வாழ்ந்த பேலஸ்ல அந்த மாரி நடந்திருந்தா அது பெருசா தெரிஞ்சிருக்காது. ஆனா இங்க நடக்கிறது தான் எனக்கு பயமா இருக்கு. அப்படின்ற மாரி மீரா வந்து சொல்றா. ஸோ அரோரா வந்து அக்கா அதெல்லாம் எதுவும் இருக்காது. நம்ம ரொம்ப நாள் கழிச்சு இந்தியா வந்திருக்கோம் இல்லையா? நம்மளுக்கு இருக்க பவர்ஸ் இங்க வந்து ட்ரிகர் ஆயிருக்கலாம். ஏன்னா நம்ம லாஸ்ட்டா கோயில் வேற போனோம் இல்லையா? அதே தான் நானும் சொல்றேன். கோயிலுக்கு போனா பிரச்சனை தான் தீரும். பிரச்சனை வராது இல்லையா? யாருக்குக்கா தெரியும்? நெறைய பேரு நம்மள நல்லா இருக்கக்கூடாதுன்னுலாம் நெனைக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கிட்டயே நெறைய பேர் நம்மள நல்லா இருக்கக்கூடாதுன்னு தானக்கா நெனைக்கிறாங்க. இங்க பாரு இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி அரோரா சொல்றா. ஸோ நான்சி வந்து முதல்ல இது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அரு. அது தெரிஞ்சா தான் நம்ம வந்து மத்த மத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்க முடியும் அப்படின்ற மாரி நான்சி சொல்றா. சரி இத பார்த்துட்டு நீ ஓகேவா தானடி இருக்க? உனக்கு எதுவும் ஃபீல் ஆகலல்ல? நீ ஓகே தானே? வயித்துல பேபி இருக்கு. அதுக்கேத்த மாரி பார்த்துக்கோ. 6த் மந்த்து இன்னும் 3 மாசத்துல உனக்கு குழந்தை பொறந்துரும். ஸோ உன்ன முதல்ல நீ டேக் கேர் பண்ணிக்கோ அப்படின்ற மாரி அரோரா வந்து நான்சி கிட்ட சொல்றா. நான்சி வந்து இல்லடி எனக்கு இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே என்னமோ தப்பா தான் படுது. என்னவோ வந்துட்டான் தான். நம்ம எப்போ இங்கேருந்து போவோம்? அதான் இப்போ தான் ப்ராஜெக்ட்டே ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ தான் அவங்களும் வேற இங்கே வந்திருக்காங்க. ஆகும் ஒரு 2, 3 மந்த்ஸாவது ஆகும். பார்ப்போம் செட் ஆகலைன்னா நம்ம வேணா கொரியா போகலாம் பாய்ஸை இங்கே விட்டுட்டு. அது எப்புட்ரி அவனுங்கள விட்டுட்டு நம்ம அங்கே போகிறது? எனக்கு அந்த பொண்ணு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி நம்ம நான்சி சொல்றா. ஸோ எந்த பொண்ணு சொல்ற? அப்படின்ற மாரி சாரா கேட்க. வேற யாரு? நானாவ தான். அவ என்னமோ ஊர்ல இல்லாத உலகழகி மாரி இவனுங்க 7 பேரும் அவ பின்னாடியே சுத்துறாங்க. ஏய் அவனுங்க எங்கடி சுத்துறாங்க? அவனுங்க சுத்துறானுங்க சுத்தல. இவள பார்க்குற பார்வையே சரியில்ல. எனக்கு என்னமோ தப்பா தான் படுது அப்படின்ற மாதிரி நான்சி சொல்றா. ஸோ நான்சி சொல்றத பார்த்துட்டு சாராவும் எனக்கும் ஆக்சுவலி அப்படிதான் படுது. இந்த இருக்கான் பாரு 24 மணி நேரத்துல பாதி நேரம் அவள பத்தி தான் பேசுறா. அவங்க இப்படி பண்ணாங்க, அவங்க இப்படி நடந்துக்கிட்டாங்க. அவங்க கிட்ட இவ்ளோ டேலண்ட் இருக்கு. அவங்க இவ்ளோ ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இப்படின்னு போட்டு என்ன படுத்தி எடுக்குறான்டி அப்படின்ற மாரி சாரா சொல்றா. ஸோ அருராவும் வந்து சரி விடுங்க. எனக்கு நம்ம புருஷனுங்க மேல நம்பிக்கை இருக்கு. அவங்க 7 பேரும் அப்பேற்பட்ட ஆட்கள் கிடையாது. அப்படின்ற மாரி சாரா சொல்ல, நான்சியும் அவனுங்க அப்பேற்பட்ட ஆளுங்க இல்ல தான். ஆனாலும் அவ எனக்கு நம்ம புருஷனுங்க மேல டவுட் வருதோ இல்லையோ, ஆனா மேல எனக்கு என்னமோ ஒரு டவுட் இருக்கு. ஆனாவும் அவளோட பிரதர்ஸும் பண்றது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி இரிட்டேட்டாவும் ஆகுது. ஏன்னு தெரியல. எனக்கு அத எக்ஸ்ப்ளைன் எப்படி பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாரி நான்சி சொல்றா. சரி, சரி இப்ப இதெல்லாம் விடு. இப்ப என்ன ஆர்த்தி பெரியம்மாவுக்கு ஏதாச்சும் பிளாக் மேஜிக் பண்ணியிருப்பாங்களா? இல்ல கர்ஸ் ஆயிருக்குமான்றது தானே உங்க டவுட்டு. அத தீர்க்கறதுக்கு ஒரு வழி இருக்கு. அத நான் பார்த்துக்கிறேன். நீங்க அதெல்லாம் வந்து பெருசா எடுத்துக்காதீங்க. இப்ப வாங்க கீழ போலாம். இப்ப நம்ம 4 பேரும் இல்லாததே அங்க யாருக்காவது டவுட் வந்து அவனுங்க வந்து வேற கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. என்ன பிரச்சனை? ஏது பிரச்சனைன்ட்டு. வாங்க கீழ போலாம் அப்படின்ற மாரி இவங்க வந்து கீழயும் போறாங்க. ஸோ சாரா வந்து அப்படியே ரியா கிட்ட சொல்றா. இது தாண்டி இந்த மாரி பிளாக் கலர்ல வாமிட் எடுத்தாங்களா? அப்படின்ற மாரி சாரா வந்து ரியா கிட்ட சொல்றா. ஸோ அரோரா வந்து ஆஷா கிட்டயும் நிஷா கிட்டயும் சொல்றா. இந்த மாரி எடுத்தாங்களாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ இத வந்து பாய்ஸு கிட்ட வந்து தெரிய வேண்டாம் அப்படின்ற
மாதிரி இவங்க பிளான் பண்ணி வச்சுட்ருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கேர்ள்ஸ் இந்த விஷயம் வந்து லைக் எப்படின்னா 7 கேர்ள்ஸுக்கு என் மினிக்கும் நிலாக்கும் தெரியும், மற்றபடி யாருக்கும் தெரியாது. ஸோ ஆர்த்தியுமே வந்து அவங்க என்ன மாதிரி வாமிட் பண்ணாங்கன்றதை அவங்களும் வந்து பார்க்கல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் வந்து அவங்கள வந்து டேக் கேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதோடு இந்த பாட்டை இன்றைக்கி முடிக்கிறேன். இன்னொரு அடுத்த எபிசோடை வந்து நான் கூடிய சீக்கிரம் போட்டுடுறேன். எப்போ போடுவேன்லாம் கேட்காதீங்கடா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை எனக்கு. என் வாய்ஸே டபுளாக கேட்குது. எனக்கு நைட்டு 12 மணிக்கு உட்காந்து நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு டைம் இல்லைடா, இங்கே வந்து ரெக்கார்டும் பண்ண முடியாது, இங்கே வந்து ரொம்ப நாய்ஸாக இருக்கும். இப்போ நான் இந்த வாய்ஸ் ஓவர் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே என் வாய்ஸும் சேஞ்ச் ஆகிருக்கும், பேக்ரவுண்டில் அத்தனை நாய்ஸ் இருக்கும். நாய் குலைக்கிற சவுண்டு, நாய் உழவு விடுற சவுண்டு, அண்ட் வண்டி போகிற சவுண்டு, அது இதுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ டைம் வந்து என்னென்னா 12:35. ஒரு 1/2 அன் ஹவராக உட்காந்து இந்த வீடியோ நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதில் நிறைய ப்ளூப்பர்ஸும் வர இருக்கும். நான் அதெல்லாம் கட் பண்ணி எடிட் பண்ணி உங்களுக்கு போடுறதுக்குள்ளே கஷ்டம்டா. ஸோ அதனால் மறக்காமல் கொஞ்சம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரீ ஆகிட்டேன்னா நான் வந்து போட ஆரம்பிச்சிருவேன். நானும் இப்போ ஃப்ரீயாக இல்லைடா, எப்போயாவது ஒரு டைமிங்கில் தான் பண்ண முடியும். ஒன்று நான் என் தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும், அப்படி இல்லைன்னா நான் என் ஒர்க்கை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பண்ணால் தான் என்னால் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். அதனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே சுபிக்ஷா. ஸோ மறக்காமல் எல்லோரும் வந்து அவங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் விஷ் பண்ணிவிடுங்கடா. அவங்க வந்து ரொம்ப போன மந்த்லேருந்தே கேட்டுட்ருந்தாங்க, அக்கா மறக்காமல் சொல்லிடுங்கக்கா, போட்டுருங்கக்கா அப்படின்ட்டு. நான் மறக்காமல் சொல்லிட்டேன். கண்டிப்பாக வீடியோ போட்டுடுறேன்டா சுபிமா. ஸோ ஆக்சுவலி வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட் இருக்குது, இதை மட்டும் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. கமெண்ட்டில் ஃபுல்லாக கேட்க முடியல அப்படின்னா நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து யூடியூபோட ஹோம் பேஜில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து ரெக்வஸ்ட் வந்து அதில் வந்து நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே வந்து நீங்கள் என்ன மெசேஜ்னாலும் பண்ணலாம், நான் அதில் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான்டா. இது வரைக்கும் நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. அந்த லவ் அண்ட் சப்போர்ட் எல்லாத்துக்கும் வேறு தேங்க்யூ. இதே மாதிரி நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணால் தான் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்றது. லேட்டாக தான் போடுறேன், எனக்கே தெரியுது. ஆனால் சாரிடா, என்னால் அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நான் இருக்கேன். நிறைய பேர் புரிஞ்சுக்கிறீங்க, அதுவே ரொம்ப சந்தோஷம்டா. ஸோ அதுக்காகவே நான் சீக்கிரமாக உங்களுக்கு வீடியோ போட்டுறணுன்னு தான் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாமே. ஸோ மறக்காமல் சுபிக்ஷாக்கு எல்லோரும் விஷ் பண்ணிவிடுங்க. அப்புறம் அவ்வளோதான்டா. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, ரெக்வஸ்ட் ஒன் ஷார்ட் இருந்தால் இப்போதைக்கு கேளுங்க, என்னால் முடியும் போது நான் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ வேறு ஏதாச்சும் ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஆர்மி. சராங்கே.